ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. இங்கே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மலர். என்னுடைய அம்மாவை பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மதியம் இருந்துட்டு நான் வேணும்னா அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், நான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அப்பா அம்மா ஒத்துக்கணுமேன்றாங்க. அதுக்கப்புறமா நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. ரெடிட்டு வந்து பாக்கியராஜ் போகலாமா அப்படின்றாங்க. அப்பா அது வந்துன்றாங்க. நான் உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மதியம் சொல்றாங்க. என்னது நீயா? ஏன் இவனுக்கு என்ன? அவருக்கு முக்கியமான ஒரு ஃபங்ஷன் இருக்காம். அதுக்கு எல்லாருமே வரணுமா? இன்வைட் பண்ணி இவங்க போலன்னா அங்க இருக்கிற எல்லாருமே தப்பா நினைச்சுப்பாங்க. இவர் ஏதோ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு, சீன் போடுறாருன்ற மாதிரி உங்க பையனை தான் தப்பா நினைப்பாங்கன்றாங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட எதுவும் தேவையில்லாம பேச மாட்டேன். நான் ஆட்டோல கூப்பிடுறேன், நம்ம 3 பேரும் போயிட்டு வரலாம். என்ன ஏதுன்னு நானே அங்க டாக்டர் கிட்ட கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்க கூட எல்லாம் எங்களால வர முடியாது சாமி அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி சொல்றாங்க. இங்க பாரு, நீ எப்படிப்பட்டவன்னு தெரியும். உன்னை நம்பி ஆஸ்பத்திரிக்கா? டேய் பாக்கியராஜ், எங்களை விட உனக்கு அப்படி என்னடா அந்த பார்ட்டி முக்கியமா போயிடுச்சுன்னுவாங்க. இப்ப வரணி போட்டு அதுக்குள்ள என்னடா உன் பொண்டாட்டி ஏதாச்சும் பேச மாத்திட்டாளா அப்படின்னுவாங்க. மலர் கோவப்படுறாங்க. அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா, அது வந்துன்றாங்க. நான் தான் சொல்றேன் என்ன கூட்டிட்டு போறேன்ட்டு. முக்கியமான ஃபங்க்ஷன் ஐயா, உங்க பையன் எல்லா இதுக்கும் உங்களை கூட்டிட்டு போய் பாக்குறாரு இல்ல, இது ஏன் அவருடைய ஆசைக்காக அவருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்கன்னுவாங்க. அப்புறம் மதி அப்படி இப்படின்னு பேசி, சரிடா நான் என் மதி கூட போறேன், நீ போயிட்டு வாடா அப்படின்றாங்க. சரிப்பான்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்கன்னுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மதி வந்து இவங்களை கூட்டிட்டு ஆட்டோல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. மலருமே மதிக்கு நன்றி சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மதின்றாங்க. பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, அம்மாவை பாத்துக்கோங்கன்னுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ வர வச்சு அவங்க 3 பேரும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க. புலம மலர்ன்றாங்க. ஆனாங்க மதி இல்லைன்னு இப்ப கூட என் அம்மாவை பார்க்க போயிருக்கவே முடியாது. உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, போலாம் வாங்க அப்படின்ட்டு கோவமா போறாங்க. எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியாம பாக்கியராஜ் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.